அரைச்சி விட்டு மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல் வந்து நம்ம வந்து ஒரு குக்கரை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிங்க, பட்டை கிராம்பு சோம்பு தாளிச்சுங்க, வரமிளகாயும் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு விட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டுங்க. தக்காளி வெங்காயத்தை போட்டு கழுவி வச்சு மட்டனை போட்டு நல்லா வந்து மஞ்சத்தூளையும் போட்டுங்க 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதே சமயத்தில் வந்து பக்கத்தில் பாத்திரத்தை ஒன்று வச்சுங்க, நல்லெண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டுங்க. தேங்காய் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வந்து வணக்கி வச்சுருக்குறேங்க. பட்டை கிராம்பு சீரகம் மிளகு மல்லி சோம்பு இதெல்லாம் வந்து நல்லா வறுத்து அரைச்சி எடுத்து அதுலேயும் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாங்க. தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் அரைச்ச மசாலா வந்து இதிலே ஊற்றிக்கலாங்க. இதிலே ஊற்றிட்டு கொஞ்சம் மட்டன் மசாலாவும் வந்து இதிலே போட்டுக்கலாங்க. போட்டு எடுத்துகிட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டுங்க. நாம் வந்து மட்டன் வந்து விசில் விட்டு வச்சுருக்கிற மட்டனையும் எடுத்து இந்த குழம்புலையும் எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து தட்டை போட்டு மூடி வைக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. மூடி போட்டு எடுத்தால் சூப்பரான மட்டன் குழம்பு கம கமன்னு மணக்குது. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம்.